ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அடுத்த வந்திருக்க இடம் வந்து பார்த்திங்கன்னா ஆகாச கங்காவுக்கு வந்திருக்கோம். வாங்க இந்த ஆகாச கங்காவை பார்க்கலாம். அதை பார்த்துட்டு இதோட சிறப்பு விஷயங்களை பற்றி நான் சொல்கிறேன். ஆகாச கங்காவில் ஸ்டெப்ஸ் இருக்குது உங்களுக்கு. ஸோ ஸ்டெப்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து கண்டினியூஸாக இல்லை, காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ ஈஸியாக நீங்கள் வந்து கீழே இறங்கி வரலாம். ஸ்டெப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 ஸ்டெப்ஸ் இருக்குது. அப்புறம் ஒரு சின்ன ரிலாக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அந்த மாதிரி தான் உங்களுக்கு கண்டினியூஸாக இருக்குது. சரி வாங்க போகலாம். அருவி சத்தம் கேட்குது. எந்த அளவுக்கு தண்ணி கூட்டுதுன்னு தெரியல, பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் கூட கீழே இறங்கணும் போல் இருக்குது. படிப்பாட்டுக்கு போயிட்டே இருக்குது. எவ்வளோ படி கீழே இறங்கணும்னு தெரியல, பார்க்கலாம். தண்ணி கூட்டது தெரியுதுங்களா? ஆகாச கங்கா ஸ்தலம், தீர்த்த தலம். இங்கேருந்து நம்ம தீர்த்தம் எடுத்து குடிச்சு நம்ம கங்கா ஸ்தலத்துக்கு தீர்த்தம் எடுத்துட்டோம். இதை பற்றின வரலாறும் இதை பற்றின சிறப்பு விஷயங்களும் இப்போ அவங்க சொல்கிறேன், நம்ம கேட்கலாம். திருமலையில் இருக்கக்கூடிய ஸ்ரீ வெங்கடாச்சலபதி சுவாமிக்கு ஆகாச கங்கா தீர்த்தத்தில் திருமஞ்சனம். இந்த சுவாமிக்கும் இந்த தீர்த்தத்துக்கும் என்ன சம்பந்தம், இந்த ஆகாச கங்கா எப்படி உருவானது அப்படின்றத இப்போ நம்ம பார்க்க போனோம். வாங்க. ஸ்ரீ சில பூரணடு திருமலை நம்பிக்கு இன்னொரு பெயர். இந்த திருமலை நம்பி யாருன்னு நம்ம பார்க்கும்போது ஸ்ரீ ராமானுஜருடைய ஆச்சாரியரில் 5வது குருவான ஒருத்தர் தான் இந்த திருமலை நம்பி. இந்த திருமலை நம்பி எப்பவுமே என்ன பண்ணுவார் அப்படின்னா, திருமலையில் இருக்கக்கூடிய ஸ்ரீ வெங்கடாச்சலபதி சுவாமிக்கு பாப விநாசம் என்ற இடத்துல போயிட்டு தான் வெங்கடாச்சலபதிக்கு தீர்த்தம் கொண்டு வருவார் திருமஞ்சனத்துக்கு. இது வந்து தினந்தோறும் நடந்து கொண்டு இருக்கிற ஒரு விஷயம். அப்படி ஒரு நாள் திருமலை நம்பி ஸ்ரீ வெங்கடாச்சல சுவாமிக்காக பாப விநாசத்துக்கு போயிட்டு தீர்த்தம் எடுத்துட்டு வந்துருக்க வழியில் ஒரு வேடன் வந்து திருமலை நம்பிக்கிட்ட வந்து, ஐயா எனக்கு தாகமாக இருக்குது, தண்ணி கொடுங்கன்னு கேட்குறாரு. அதுக்கு திருமலை நம்பி பெருமாளுக்கு வந்து திருமஞ்சனம் பண்ணுறதுக்கு நேரம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து தண்ணி கொடுக்காமையே புறப்பட்டு
வராது. வேடன் உடனே என்ன பண்ணுறான், தாகம் அவனுக்கு பயங்கரமாக இருக்குன்றதுனால அவன் கையில் இருந்த அம்பு எடுத்து எய்து அவர் கொண்டு வந்த அந்த குடத்தில் இருந்த நீரை வந்து ஃபுல்லாகவே பருகிடுறான். இதனால் அந்த குடத்தில் கொண்டு வந்த நீர் சுத்தமாக காலி ஆகிடுது. இதனால் திருமண நம்பி வந்து வருத்தப்படுறாரு. பெருமாளுக்கு வந்து திருமணத்துக்கு நேரம் ஆயிடுச்சு, இப்போ இங்கெங்கும் தண்ணி இல்லை, திருப்பி போய் நான் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுறாரு. பெருமாள் கிட்ட வேண்டிக்கிறாரு. அப்போது அங்கே அந்த வேடன் சொல்கிறான், சுவாமி நீங்கள் என் கூட வாங்க, நான் ஒரு இடத்துக்கு தண்ணி இருக்கிறத காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறான். அப்படி அவன் கூட்டிகிட்டு போன இடத்துல கொஞ்சம் கூட தண்ணீர் இருந்ததுக்கான செவடே இல்லை, ஃபுல்லாக பாறைகளாகவே இருக்குது. அப்போது திருமண நம்பி கேட்குறாரு, நீ கூட்டிகிட்டு வந்த இடத்துல தண்ணீர் கொஞ்சம் கூட இல்லையே, எப்படி நான் சுவாமிக்கு தண்ணீர் எடுத்துகிட்டு போவேன் அப்படின்னு கேட்குறாரு. உடனே வேடன் என்ன பண்ணுறான், சட்டுன்னு கையில் இருந்த அம்பை எடுத்து அந்த பாறை மீது எழுதுகிறான். அந்த பாறை மேலே எழுதினோடனே அந்த பாறையிலேருந்து தண்ணீர் சுரந்து அப்படியே ஓடி வருது. அப்போ சொல்கிறான் அந்த வேடன் திருமண நம்பி சுவாமி கிட்ட, ஆகாச கங்கா இந்த நீரை எடுத்துகிட்டு போயிட்டு ஸ்ரீ வெங்கடாஜல சுவாமிக்கு வந்து திருமஞ்சனம் பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டு ஒரு நொடியில் அங்கேருந்து மறைஞ்சிட்றான். அப்புறம்தான் தெரிய வருது, திருமலை நம்பிக்கை நம்மக்கிட்ட வந்து விளையாடினது, நம்மக்கிட்ட தண்ணி வாங்கி குடித்தது எல்லாமே வந்து சாட்சாத் அந்த ஸ்ரீ வெங்கடாஜல சுவாமியே நம்மக்கிட்ட வந்து பண்ணியிருக்காரு. அவருடைய ஆசை இங்கிருந்து தான் தனக்கு திருமஞ்சனத்துக்கு தண்ணீர் வேணும்னு சொல்லியிருக்கின்றதுனால இன்னைக்கு வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆகாச கங்காலிருந்து தான் திருமலையில் இருக்கக்கூடிய ஸ்ரீ வெங்கடாஜலபதி சுவாமிக்கு தினந்தோறும் திருமஞ்சனத்துக்கு எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. ஆகாச கங்காயை நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னாலே அவ்வளோ கோடி புண்ணியங்கள் நமக்கு கிடைக்கும். இந்த தண்ணியோட மகிமை இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். ஆகாச கங்கா இந்த நதியை பற்றி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். இங்கே வந்து ஒரு கோவிலும் இருக்குது. அந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சனா தேவி, அதாவது ஆஞ்சநேயருடைய தாயார். அவங்க வந்து வாயு பகவான் கிட்ட வரம் வேண்டி கர்ப்பம் தரித்த இடம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் நம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்கலாம், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துக்கு பெல் எடுத்து விடுங்க, அப்போ தான் நான் போகிற வீடியோ சொல்லி நோட்டிஃபிகேஷன் தரும். அடுத்த ஒரு பகுதியில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். See you. Bye bye.